டிடி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் நேற்றே குறிப்பிட்டது போல திருமந்திரத்தில் 2ஆம் தந்திரத்தின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். நிறைவாக 2 அதிகாரங்களில் நீதி கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். நேற்று நாம் பொறை உடைமை என்கிற அதிகாரத்தில் ஒரு பாடலை பார்த்தோம். இன்றைக்கு நிறைவு பகுதியாக 2ஆம் தந்திரத்தின் நிறைவு அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல். பெரியவர்களை, நல்லவர்களை, சான்றோர்களை நீங்கள் துணையாக வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த பெரியாரை துணைக்கோடல் என்கிற அதிகாரம் திருக்குறளிலும் இருக்கிறது, நாலடியாரிலும் இருக்கிறது. பெரியார் பிழையாமை என்ற வேறு ஒரு பொருளையும் நாலடியாரில் இருக்குது. பெரியார் துணைக்கோடல் திருவள்ளுவரும் அந்த அதிகாரம் போட்டிருக்கார், திருமூலரும் சொல்கிறார். இது 2ஆம் தந்திரத்தின் நிறைவு அதிகாரமாக இருக்குது. ஒரு வேளை இந்த பெரியாரை துணைக்கோடலும் பொறையுடைமையும் முதல் அதிகாரத்தில் தந்திரத்தில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா எல்லாம் நீதி நூல்கள், நீதி கருத்து அதிகாரமாக வந்தது. கொல்லாமை, புலால் உண்ணாமை, கல்லாமை அதோடு இருந்திருக்கலாம். ஒரு வேளை 2ஆம் தந்திரத்தில் இறுதி பகுதியாக இது இருக்குது. பாடல் எண் 548. அருமை வல்லான் கலைஞானத்து தோன்றும், பெருமை வல்லோன் பிறவி சுழி நீந்தும். ஒரு 3 பேரை சொல்கிறார். அருமை வல்லான், பெருமை வல்லோன், உரிமை வல்லோன் என்று 3 பேரை சொல்கிறார். அருமை வல்லோன் கலைஞானத்துள் தோன்றும், பெருமை வல்லோன் பிறவி சுழி நீந்தும், உரிமை வல்லோன் உணர்ந்து ஊழி இருக்கும், திருமை வல்லோரோடு சேர்ந்தனன் யானே. இந்த 3 பேர் மாதிரி நானும் திறமையாக வந்துட்டேன். எப்படி? பெரியோரை துணை கொண்டேன். யாரெல்லாம் பெரியோர்கள்? பெரியோர்கள் யார் என்றால் துணையை பெற்றவர்கள் கலைஞானம் விளங்கப் பெற்று பிறவி நீங்கி அழிவினின்றும் தப்பிப்பர், உய்தி பெறுவர்னு சொல்கிறார். ஒட்டுமொத்தமாக எல்லா ஞானிகளுடைய நூல்களையும் நீங்களாக முயற்சி செய்து அந்த எல்லைக்கு போக முடியாது, பெரிய நிலைக்கு பெரியோர்களை துணையாக கொள்ளுங்கள். பெரியோர் துணைக்கோடல் ரொம்ப எளிமையாக தான் அந்த அதிகாரம் இருக்குது. தலைப்பு சட்டுன்னு புரிஞ்சிடும். பெரியாரை துணைக்கோடல். யாரெல்லாம்? அருமை வல்லவர்களாக இருக்கிறவர்கள் கலைஞானத்துள் தோன்றும். மெய்யறிஞரை துணையாக கொண்டவர்களுக்கு எல்லா கலைஞானங்களும் தானாகவே வந்து சேர்ந்துடும். அவங்க எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம். அது உண்மை. ஆனால் உலகியலாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் எல்லாத்துக்கும் இப்போ சான்று கேட்குறாங்களே. என்னுடைய அனுபவத்தில் ஒரு நல்ல பெரியவரை, ஒரு சான்றோர் குருபிரானை நீங்கள் போய் நெருங்கி அவர்கிட்ட மாணவராக போயிட்டிங்கன்னா, அவர் சொல்லி கொடுத்து நாம் தெரிந்து கொள்வதை விட அவர் நம்மேல் வைக்கிற அன்பு இருக்குது பாருங்கள். நல்ல பையனாக இருக்கானே, பண்புள்ளவனாக இருக்கானே, ஒழுக்கமாக இருக்கானே அப்படின்னு நம்ம மேலே எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க அன்பு வைக்கிறாங்களோ அந்த அன்பு மிக 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 அவங்கள்ட்ட இருக்கிற ஞானம் நம்மகிட்ட வந்துடுது. ஆனால் இதுதான் இந்த ரகசியம் அப்படி தான் இருக்குது. அவங்க சொல்லிக் கொடுக்குறதுக்கு கொஞ்சம், அவங்க நம்ம மேலே வைக்கிற அன்பு மிகுதி. இது ஒரு சான்று வேண்டுமானால் மகாபாரத்தில் அர்ஜுனன், துரோணாச்சாரியர் அர்ஜுனன் மேலே வந்த மிகுதியான அன்பு, தான் பையன் பேர்ட்ட கூட அவ்வளோ இல்லை. அர்ஜுனன் மேலே மிகுதியான அன்பு வைக்க வைக்க துரோணாச்சாரியர் அத்தனை திறமையும் அர்ஜுன்கிட்ட கைவசமாயிடுச்சு. ஒரு கட்டத்தில் அர்ஜுனனா அஸ்வத்தாமனா யார் கெட்டிக்காரங்க வில்லு இல்லைன்னா அர்ஜுனன் தான். ஏன்? குருவினுடைய முழு அன்பையும் பெறுகிறான். அதுதான் ஒரு சீடன் செய்ய வேண்டியது. கற்றுக்கொள்ளுகிற ஆர்வம் சரி, அதுக்கு மேலே குருக்கிட்ட ரொம்ப பணிவாக அவர் அன்பை பெற வேண்டும் என்பது முக்கியம். இப்போ பாட்டை பாருங்கள். அருமை வல்லான் கலை ஞானத்துள் தோன்றும். நல்ல மெய்யறிவுடைய பெரியோர்களை துணையாக கொள்ளுகிற பொழுது, ஒரு அன்பை பெறுகிற பொழுது உங்களுக்கு எல்லா கலைஞானமும் உங்களை தேடி வந்துடும். பெருமை வல்லோன் பிறவி சுழி நீந்தும். யாரெல்லாம் ரொம்ப முயற்சியோடு அந்த பெரியோரை துணை கொண்டு அவருடைய அன்பை பெறுகிறானோ அவன் பிறவி சுழியிலிருந்து விடுபடுவான், பிறவி சுழியிலிருந்து நீந்தி வந்துடுவான். உங்கள் முயற்சி கொஞ்சம், பெரியவங்க உங்கள் மேலே வைக்கிற அன்பு தான் உங்களை முழுமையாக மேலே ஏற்றும். இது நடைமுறை உண்மை. புத்தகத்தை மட்டும் படிச்சொல்ல, நான் என் அனுபவத்தில் பார்த்து சொல்லுகிறேன். பெரியோர்கள் நம்ம மேலே அன்பு வைக்கணும், அப்படி நாம் நடந்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். 3வது வரி, உரிமை வல்லோன்னு உணர்ந்து ஊழி இருக்கும். யாரெல்லாம் அப்படி பெரியாரை துணை கொண்டு
உரிமையோடு அவர்கள் அன்பை பெற்று அவர்கள் பணிவிடை செய்கிறார்களோ அவர்கள் இந்த ஊழியையும் வென்று பலகாலம் நீடித்து நிலைத்து நிற்பர். 2 பொருள். லிட்ரரி மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, அகராதி பொருள் நம்ம இந்த உடம்புனால ரொம்ப காலம் இருப்பாங்கன்னு பல பேர் பொருள் கொள்கிறாங்க. அதில் நான் கொஞ்சம் கருத்து மாறுபாடு உடைவேன். இந்த உடம்பு எவ்வளவு தான் முயற்சி பண்ணாலும் ரொம்ப உச்சபட்சம் 120 ஆண்டுகள் இந்த தேகம் அவ்வளோதான் தாங்கும். உடையவர் ராமானுஜர் 120 ஆண்டுகள் வாழ்ந்தார். இப்போ நம்ம வள்ளலார் இருக்க பிறகு வள்ளல் பெருமான் அவராக 51 ஆண்டில் தன்னை மறைத்து கொண்டார், வெளியில் வெளியாகிட்டார். அவருக்கு பிறகு வந்த தெய்வநிலை இருந்தவங்களாம் 120 ஆண்டுகள் வாழ்ந்ததாக நமக்கு சரித்திரம் இருக்குது. அப்போ அதிகபட்சம் 120 ஆண்டு தான் இருக்கலாம். ஏன்னா தேகம் எப்படின்னா மணிமேகலை காப்ப சொல்கிற மாதிரி பிறத்தலும் மூத்தலும் பிணிபட்டு இறங்கலும் இறத்தலும் உடையது இவ் இடும்பை கொள்கலம். இவ்வளோதான் இடும்பை. துன்பங்களுக்கு காரணமாக இருக்கிற இந்த கொள்கலமாக இருக்கிற உடம்பு பிறக்குது, நோய்வாய்ப்படுது, மூப்படையுது, ஒரு நாள் போயிடுது. அதனால் இது தன்மை என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு மிக்க நல்லறம் புரிதல் விழைந்தேன் மணிமேகலை சொல்கிறாங்க மணிமேகலை காப்பியத்தில். இந்த 3ஐயும் தெரிந்தவர்கள் எப்படி இருப்பாங்களோ அதை தெரிந்து கொண்டு நான் அந்த அருமைப்பாட்டோடு வல்லாரோடு சேர்ந்தன் யானேன்னு பாட்டு முடிக்கிறார். அப்போ பெரியாரை துணை கொள்ளணும். திருவள்ளுவர் சொல்கிறார், தெய்வப்புலவர் ரொம்ப அழகாக சொல்கிறார், பெரியாரை துணை கொள்ளல் அதிகாரம். அவர் என்ன சொல்கிறார், உலகத்தில் நீங்கள் எவ்வளோ படிக்கிறத விட எவ்வளோ பணம் சேர்க்கறத விட எது ரொம்ப 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 பெருசு என்றால் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராக கொள்ளல். நீ முயற்சி பண்ணி ஈட்டிய பொருளை விட, பதவியை விட, பட்டத்தை விட, சுற்றத்தை விட எது ரொம்ப பேசினா 4 பெரியவங்களோட நீ தொடர்பாக இருந்து கொள், அவங்க அன்பை பெற்றுக்கொள். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராக, நமக்கு உனக்கு உறவினராக அப்படி நடந்துக்கோ, அவங்கள்ட்ட போய் பணிவாக இருந்து. திருவள்ளுவர் சொல்கிறார் என் கருத்தில் 443வது குறள். அடுத்து ஒரு குறள் போட்டார் 448, அதே அதிகாரம்தான் பெரியாரை துணைக்குள். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாறையிலானும் கெடும். உங்களை கெடுக்கிறதுக்கு வேறு யாரும் வேணாம், நம்முடைய அவசரம்தான், நம்முடைய ஆத்திரம்தான், ஆசை தான், பொறாமை தான், ஈகோ தான், ஆணவம் தான். அப்போ இது அப்பப்போ நம்மளை திருத்தத்தை நம்ம கொடுக்குற ஒரு பெரியவர் தான். அதுதான் பெரியவர்கள் முகத்தாட்சியம் பார்க்க மாட்டாங்க. பெரியவர்கள் முகத்தாட்சியம் பார்க்க மாட்டாங்க. முகத்தாட்சியம் பார்த்தா சீடருக்கு ஞானத்தை கொடுக்க முடியாது. ஓ ராஜா விட்டு பிள்ளை, அவர் எப்படி கண்டிக்கிறது, ராஜா விட்டு பிள்ளையாச்சு அப்படி நினச்சார்னா இந்த குரு அந்த இளவரசனுக்கு ஞானத்தை தர முடியாது. அவரை பொறுத்த வரைக்கும் மாணவன் அடித்து உதைச்சி சாம வேத தான தண்டம் ஞானத்தை கொடுக்கணும். அப்போ ஏன் அரசர்கள்லாம் தங்கள் பக்கத்தில் பெரியவர்களை அமைச்சராக வச்சுக்கிட்டாங்க, மந்திரியா? இதுக்கு தான். இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாறை இல்லானும் கெடும். அதில் இன்னொரு படி மேலே போய் சொல்கிறார் 450வது குறளில். ரொம்ப பயமாக இருக்குது இந்த குறளை கேட்ட. பல்லார் பகைகளின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்பை விடல். பகைவர் பலமுள்ள பகைவர் ஒரு 10 பேர் கூட நீ பகைச்சிக்கலாமா? திருவள்ளுவர் சொல்கிறார் சார், திருவள்ளுவர் சொல்கிறார் 450வது குறள் பெரியாரை துணைக்கொடல், கடைசி குறள் அதிகாரம். பெரிய பகைவர்கள் 10 பேர் கூட நீ பகைவராக வச்சுக்கலாமா, தப்பு இல்லையா? ஆனால் நல்லவர் ஒருத்தரை நீ விட்டுட்டினா, நல்லார் தொடர்பு விடல், ஒரு நல்லவரை நீ தொடர்பில் விட்டுட்டினா 10 பகைவருக்கு சமம்னு அர்த்தம். இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? மகாபாரதம் டக்குன்னு உங்கள் மகாபாரதம் நினைவில் கொண்டு வாங்க. மகாபாரதம் எவ்வளோ கெட்டிக்காரத்தமாக வியாசர் சொல்கிறார். கிருஷ்ணர் படுத்திருக்கார், படைத்துணை வேண்டி 2 பேர் போகிறாங்க ஒரே நேரத்தில். துரியோதன அர்ஜுனன், பாண்டவர் பக்கம் அர்ஜுனன், கௌரவர் பக்கம் துரியோதன், 2 பேரும் நிற்கிறாங்க. வேணும்னு தான் அவருடைய தூங்கிட்டு இருக்கார். கண்ணு விழித்தோன்னு அர்ஜுனனை பார்க்குறார். முதல்ல அவனை தான் பார்த்தேன், முதல்ல அவன் கேட்கறத கொடுக்குறேன், உனக்கு அப்புறம் என்னப்பா வேணும்? 2 பேரும் படைத்துணைக்கு தான் வந்திருக்காங்க. அப்போ கிருஷ்ணன் சொல்கிறார், முதல்ல அர்ஜுனன் அவங்ககிட்ட சாய்ஸ் கொடுக்குறேன், என்னுடைய முழு படைகளும் ஒரு பக்கம் இருக்குது, முழு படைகளும், யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை எல்லாம், ரஜகஜ துராதி எல்லாமே. நான் ஒரு ஆள் தனியாக ஒரு பக்கம் இருக்கிறேன், உனக்கு எது வேணும்? இப்போ பாருங்க, இந்த பெரியாரை துணைக்கொடல் அதிகாரத்துக்கு கரெக்டு சான்று மகாபாரதம். அர்ஜுனன் கெட்டிக்காரன். அவன் என்ன பண்ணான்,
இந்த 4 அக்ரோனி சேனை எனக்கு வேண்டாம், நீ ஒரு ஆள் இருந்தால் போதும், நீ ஒரு ஆள் இருந்தால் போதும். இதுக்கு அது ஈக்குவல். அதுதான் இப்போ இந்த திருக்குறளை பாருங்கள். பல்லார் பகைகளின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்பை விடல். எனவே 1000 பேர் நமக்கு உறவு வேண்டாம் சார், ஒரே ஒரு சான்றோர், ஒரு பெரியோரை துணை கொள்ளுங்கள். நீங்கள் விண்ணுலகிலும் ஆட்சி செய்யலாம், இந்த மண்ணுலகிலும் ஆட்சி செய்யலாம். இதைத்தான் திருமூலரும் தெய்வப்புலவர் திருவள்ளுவரும் நமக்கு உணர்த்துகிறார்கள். பெரியாரை துணை கொள்வோம், உயர்வோம், உய்தி அடைவோம். அனைவருக்கும் வணக்கம்.